ஹலோ வணக்கம். நான் இப்போ உங்களுக்கு எப்படி யூடியூப்பில் உங்களோட வீடியோ அப்லோட் பண்ணணும்னு சொல்கிறேன். பட் பிஃபோர் தட் ஆல் த பேரண்ட்ஸ் ப்ளீஸ் நீங்கள் உங்களோட வீடியோ அப்லோட் பண்ணுறதுனா கம்ப்யூட்டர் பாருங்க. அது பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் தென் உங்களோட ஃபோனோட. ஸோ இந்தமாதிரி யூடியூப்க்கு வந்தோடனே இங்கே அப்லோட் வீடியோன்னு இருக்கும். ஸோ இந்த அப்லோட் வீடியோவில் தட்டினீங்கன்னா இந்தமாதிரி வரும். ஸோ நீங்கள் ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரைவில் கூட உங்கள் வீடியோவை சேவ் பண்ணி நீங்கள் கம்ப்யூட்டரில் போட்டு அதுலேருந்து டவுன்லோட் பண்ணி இதில் வைக்கலாம். ஸோ இந்தமாரி என்னோட வந்து கம்ப்யூட்டர்லேயே இருக்குது. உங்களோட வந்து நீங்கள் ட்ரைவில் டவுன்லோட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதை அப்லோட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் அப்லோட் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்தோடனே இங்கே பாருங்கள், இங்கே கருப்பாக இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும். அது அந்த பிக்சர் நம்ம அதை காட்டின பிக்சர் வந்தோன்னே தான் நீங்கள் நெக்ஸ்ட்னு தட்டணும். அதுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே உங்களோட ஃபுல் நேம், உங்கள் ஸ்டூடெண்டோட உங்களோட சைல்டோட பேரை வந்து ஃபுல் நேமாக இங்கே போட்டுருங்க. ஓகே, போட்டுட்டு வெயிட் பண்ணோம். அது ஒரு 2 minutes 3 minutes ஒரு வீடியோனா கொஞ்சம் 2 நிமிஷம் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் மீன்வாயில் உங்கள்கிட்ட ஃபைனல் ப்ராடக்டோட வீடியோ பிக்சர் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பிக்சர் கூட இங்கே கிளிக் பண்ணி உங்களோட நீலாக கூட வச்சுக்கலாம். வெக்காட்டி கூட பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ டவுன்லோட் ஆகணுன்னே இந்த மாதிரி காட்டும். இந்த மாதிரி காட்டினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்னு சொல்லி நெக்ஸ்ட் இடத்துக்கு போகணும். இப்படி தட்டினோன்னே நீங்கள் காட்டும் இங்கே எஸ் ஃபார் கிட்ஸ் அன்னோன், நம்ம எஸ்ன்னு போட்டுக்கலாம். அப்புறம் இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போவோம். வீடியோ எலிமெண்ட்டும் ஒன்றும் பண்ண வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக சைடுக்கு நெக்ஸ்ட்னு தட்டலாம். செக்கும் ஒன்றும் பண்ண வேணாம், நெக்ஸ்ட்னு தட்டிடலாம். நம்மளோட வேலை வந்து இங்கே தான் விசிபிலிட்டி. இந்த விசிபிலிட்டியில் வந்து இந்த ப்ரைவேட், அன்லிஸ்டட் அண்ட் பப்ளிக்னு இருக்குல்ல, அந்த அன்லிஸ்டட்டை தான் நம்ம தட்டணும். ஏன் அன்லிஸ்டட் தட்டோம்னா, அந்த அன்லிஸ்டட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். உங்கள் வீடியோ வந்து ஈவன் அவங்க யூடியூப்பில் சப்ஸ்கிரைப்னு இருந்தாங்க கூட அவங்களால பார்க்க முடியாது. அந்த லிங்க் வச்சிருக்கீங்க தெரியுமா, இந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி அனுப்பிவிடுறீங்களா, அந்த லிங்க் வச்சுருக்கவங்க மட்டும் தான் உங்களோட வீடியோ பார்க்க முடியும். ஸோ நீங்கள் உங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணால் கூட உங்கள் சப்ஸ்கிரைப் யாரும் பார்க்க முடியாதா, அந்த லிங்க் வச்சுருக்கவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். அதனால தான் நாங்கள் அன்லிஸ்டட் போட வச்சுருக்கோம். அண்ட் தென் நீங்கள் சேஃப்னு தட்டினீங்கன்னா அது அப்லோட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி காட்டும். என்ன பண்ணுங்கள், இந்த லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் உங்களுக்கு வந்து இந்த லிங்க்கை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் அனுப்புவோம். அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோ அனுப்பி முடிஞ்சோடனே அது கீழே நான் வந்து இந்த லிங்க் அனுப்புகிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், திருப்பியும் உங்களோட இந்த கான்டாக்ட் லிஸ்ட்டு, மை கார்டு, ஊமோ எல்லாமே போட்டுட்டு கடைசியில் வந்து இங்கே நீங்கள் உங்களோட யூடியூப் லிங்கை நீங்கள் வந்து போட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஃபார்மாக வந்து செஞ்சிடும். ஸோ எங்களுக்கு யாரோட வீடியோன்னு வந்து எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த வீடியோ தெரிஞ்சோன்னே நாங்கள் இந்த மாதிரி போட்டு பார்ப்போம். ஸோ நாங்கள் மட்டும்தான் வந்து பார்க்க முடியும். ஸோ எங்கள் பேரும் இருக்கும், இந்த வீடியோவும் இருக்கும். ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ.